இல்ல இது ஒரு பொருந்தாத கூட்டணி. ம். இயல்பாக நடக்காமல், இணக்கமாக இல்லாமல், ஒரு வற்புறுத்தலின் பேரில் அல்லது அச்சுறுத்தலின் பேரில் அமலாக்கப் பிரிவை கொண்டு எடப்பாடி விளைக்கப்பட்டிருக்கிறார். எடப்பாடியினுடைய சுயநலத்திற்காகவும், அவரது சம்பந்தி மற்றும் அவரது மகன், அவரது சகாக்கள் இவர்களை காப்பாற்றுவதற்காக பல கோடி தொண்டர்களுடைய உழைப்பால் உருவாக்கப்பட்ட அதிமுக என்கிற ஒரு சுயமரியாதை இயக்கத்தை, ஒரு தன்மானமிக்க இயக்கத்தை, தமிழகத்தை 31 வருடங்கள் ஆட்சி செய்த இயக்கத்தை, ஒரு பொன்விழா கண்ட ஒரு இயக்கம், ஏறத்தாழ 47% வாக்குகளை வைத்திருந்த ஒரு கட்சி, ஒரு 4-5% வைத்திருக்கக்கூடிய ஒரு ஒற்றை இலக்க கட்சிக்காக, அந்த கட்சியினுடைய அச்சுறுத்தலுக்காக அடிபணிந்து இன்றைக்கு பாஜகவினுடைய பிடியில் குச்சிக்கு ஆடுகிற குரங்கு போல அமித்ஷாவினுடைய அரட்டலுக்கும் மிரட்டலுக்கும் அடிபணிந்து நடக்கக்கூடிய ஒரு இயக்கமாக மாறி இருக்கிறது. என்னை பொறுத்தவரை இந்த கூட்டணி கூட்டணி என்பதை விட மிரட்டி பணிய வைக்கப்பட்ட ஒரு பிணை கைதி நிலையில் மனப்பூர்வமா தான் போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. திமுகவை வீழ்த்துவது அப்படின்றத ஒரே நோக்கம் இல்ல. நீங்க ஒண்ணு வேணாம். அந்த கூட்டணி அமைந்ததற்கு பிறகு கூட்டணி அமைந்த விதம், அமைந்ததற்கு பிறகு நடந்ததை விட்டுருவோம். இந்த கூட்டணி எப்படி அமைந்தது? எப்படி அமைந்தது? ஒரு கட்சியோடு கூட்டணி அமைக்க விரும்பினால் அல்லது கூட்டணி அமைப்பதற்கான முடிவை எடுத்தால் அது என்ன செய்யும் என்று சொன்னால், தன் கட்சியினுடைய செயற்குழு பொதுக்குழுவை கூட்டும். குறைந்தபட்சம் தனது கட்சியின் மாவட்ட செயலாளர்களை அழைத்து ஒட்டுமில்லை உறவும் இல்லை என்று நாம் சொன்னோம். அந்த கட்சியால் தான் நாம் தோற்றோம். அந்த கட்சியால் தான் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் கிடைக்கவில்லை. அந்த கட்சி ஒரு தொங்கு சதை. அந்த கட்சியை நாம் ஏன் தூக்கி சுமக்க வேண்டும்? நாம் தோற்று போனதே இந்த கட்சியால் தான்.